சம்மர்லாம் முடிய போகுது, ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு ஓகே குட்டீஸை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. அவங்களுக்கான திங்ஸ்லாம் ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல, இவ்வளோ நாள் வீட்டில் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்கூலில் டீச்சர்ஸ் தான் பாவம். ஓகேன்னு ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரக்ஷனா ஃபுல்லாக ஒரு பாட்டில் எடுத்தாங்க. அதை ஷார்ட் ஆகிக்கலாம், லாங் ஆகிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப்ஸ் வாட்டர் கேன்ஸ், அப்புறம் நிறைய க்ரையான்ஸ், பென்சில்ஸ், பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த தடவை வந்தது. பவன் ஒன்று எடுத்தான். அதை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக உள்ள லைட்லாம் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் பவர் கட்டுனா கூட அதை வச்சு லைட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அது ஒரு ஜாலிக்கு தான் கொடுத்துருந்தாங்கன்னு தெரிஞ்சுது. டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஒவ்வொரு இயர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்லாம் இருக்கும். இந்த வாட்டி இதை பவன் செலக்ட் பண்ணி வாங்கிட்டான். அப்புறம் ரக்ஷனாவும் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அது நார்மலான பாக்ஸ் தான். பவன் தான் ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் மாதிரிலாம் வச்ச மாதிரிலாம் ஏதோ வாங்கிட்டு இருந்தான். ஸோ குழந்தைங்களோட சின்ன சின்ன ஆசைகள் தான் அந்த மாதிரி ஸ்கூல் டைமில் நியூவாக எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு பர்ச்சேசிங்கு, அது ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்ஸாக இருக்கும். எல்லாம் வெரைட்டியாக நிறைய இருந்துச்சு. ரக்ஷா வீலெல்லாம் வச்சு ஒரு மாதிரியான பாக்ஸ் வாங்கினாங்க, நல்லா இருந்துச்சு. வாட்டர் கேன், மினிட்ஸ் வாட்டர் கேன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. ஸோ லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாம் பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது June 4 தான் எல்லாருக்குமே ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டு